டேரட் கார்டு மூலியமா கும்பராசி நேயர்களுக்காக பிரபஞ்சம் என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம். இப்ப இதுவரை நம்ம நெறைய ராசி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஒரு ராசியா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கும்பராசிக்கு என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். வாங்க. நிச்சயமா எல்லாருக்குமே வந்து 2026 ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு சிலருக்கு முயற்சி செய்ய வேண்டியது இருக்கு. ஒரு சிலருக்கு தானா அமைய வேண்டியது இருக்கு. ஒரு சிலருக்கு அவங்க சும்மா இருந்தாலே தானா கிடைக்கிற மாரி இருக்கு. இப்போ கும்பராசி நேயர்கள் எப்படி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வாங்க. இதுங்கிறது பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது. அது மட்டும் இல்லாம பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது. நமக்கு வாழ்க்கையில பயமா இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரே பயமா இருக்குப்பா. எ எல்லாம் சிவமயம் தெரியும். இதுல எல்லாம் பயமயம். அப்படி இருக்குது. சரிங்களா? அப்படி சப்போஸ் இருக்கு அப்படின்னா, கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் உங்களுக்கு பிரபஞ்சம் இந்த கார்டு மூலியமா சொல்ல வர்றது, உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. கும்பராசி நேயர்களே உங்களுக்கு தாங்க தேவையான பொருளாதாரம் கிடைச்சிட்டு இருக்கு. அதுவும் எந்த நிலையிலிருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ராஜ நிலையிலிருந்து கிடைக்குது. ராஜான்னா அரசர். அரசர்னா எல்லாத்தையுமே ஆட்சி செய்யக்கூடியவர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆர்டர் குடுக்குறவர் மட்டும் கிடையாது. ஆட்சி செய்யக்கூடியவர். பொருளாதாரம் மட்டும் இல்லங்க, உறவுகள் உங்களுக்கு வேற என்னலாம் தேவையோ, அவ்வளோ உங்களுக்கு கிடைச்சிரும். 2026ல நீங்க செய்ய வேண்டியது இது மட்டும் தான். மத்தவங்களுக்கு என்ன தேவை நிறைவேத்துங்கள். உங்கள் தேவை தானாக நிறைவேறும். வாழ்க்கைய சூப்பரா சந்தோஷமா அனுபவிக்கலாம். ஜாலியா, ஹேப்பியா இருக்கலாம். வளமுடன். என்னோட பேர் ஹீலர் கோபி சரவணன். நம்ம ஏற்கனவே டேரட் கார்டு மூலியமா பிரபஞ்சம் நமக்கு என்ன சொல்ல வராங்கன்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ராசிகளுக்கான பலன்கள நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் கேட்டுக்கோங்க. இது வந்து காமனா சொல்றோம். உங்க ராசிக்காக தனியாவே இது ஒரு இண்டிவிஜுவலுக்காக நீங்க உங்க ராசிக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் என்னன்றதையும் டேரட் கார்டு மூலியமாக பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்துவார்கள். அதனால உங்க ராசிக்காக தனியா நீங்க இண்டிவிஜுவலா எனக்கு இந்த ப்ராப்ளம் ஓகேங்க. காமனா இருக்குது. பட் ஆனா எனக்குன்னு தனியா தேவைப்படுதுன்னு கேட்டா, தாராளமா வரக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் வாங்கிக்கோங்க. சரி, சப்போஸ் எனக்கு ராசிலாம் தெரியாதுங்க. ஜாதகம்லாம் எனக்கு கிடையாதுங்க அப்படின்ட்டீங்களா? பரவால்ல. இருந்தாலும் ஜாதகம் தெரியணும்னு அவசியமே இல்ல. நீங்க டேட் ஆஃப் பர்த் கூட தெரியணும்னு அவசியம் இல்ல. உங்க பேர் உங்களுக்கு தெரியணும். அது போதுங்க. இந்த டேரட் கார்டு மூலியமா பிரபஞ்சம் நமக்கு உங்க பேர் தெரிஞ்சாலே போதும். உங்களுக்கான பல விஷயங்கள் வச்சிருக்காங்க. ரகசியங்கள் உங்க வாழ்க்கையில எப்படி முன்னேறணும்? உங்க வாழ்க்கையில இவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட பிறகு இன்னும் முன்னேற்றம் அடையலையே என்ன காரணம்ன்றது தெளிவாக இவங்க உங்களுக்கு சொல்லிக் குடுப்பாங்க. புரியுதுங்களா? அதனால நீங்க என்ன பண்ணுங்க, வீடியோல வரக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. அப்பாயின்ட்மென்ட் வாங்குங்க. உங்க ப்ராப்ளத்துக்கு எல்லா ப்ராப்ளத்துக்குமே பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்யூஷன் வச்சிருக்காங்க டேரட் கார்டு மூலியமா. நீங்க அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு பேசுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். டேரட் கார்டு மூலியமா பிரபஞ்சம் நமக்கு ஒரு ஒரு ராசிக்கு என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்தது என்ன ராசி பார்க்க போறோம்? வாங்க அடுத்த ராசிக்கு போய் பார்க்கலாம். டேரட் கார்டு மூலியமா கும்பராசி நேயர்களுக்காக பிரபஞ்சம் என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம். இப்ப இதுவரை நம்ம நெறைய ராசி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஒரு ராசியா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கும்பராசிக்கு என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். வாங்க. நிச்சயமா எல்லாருக்குமே வந்து 2026 ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு சிலருக்கு முயற்சி செய்ய வேண்டியது இருக்கு. ஒரு சிலருக்கு தானா அமைய வேண்டியது இருக்கு. ஒரு சிலருக்கு அவங்க சும்மா இருந்தாலே தானா கிடைக்கிற மாரி இருக்கு. இப்போ கும்பராசி நேயர்கள் எப்படி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வாங்க. பாருங்க இந்த கார்டு தான் வந்திருக்காங்க. கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் கும்பராசி நேயர்களே சூப்பருங்க நீங்க. ரியலி சூப்பருங்க. பென்டக்கிள்ங்கிறது பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது. அது மட்டும் இல்லாம பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது. நமக்கு வாழ்க்கையில பயமா இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரே பயமா இருக்குப்பா. எ எல்லாம் சிவமயம் தெரியும். இதுல எல்லாம் பயமயம். அப்படி இருக்குது. சரிங்களா? அப்படி சப்போஸ் இருக்கு அப்படின்னா, கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் உங்களுக்கு பிரபஞ்சம் இந்த கார்டு மூலியமா சொல்ல வர்றது, உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. கும்பராசி நேயர்களே உங்களுக்கு தாங்க தேவையான பொருளாதாரம் கிடைச்சிட்டு இருக்கு. அதுவும் எந்த நிலையிலிருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ராஜ நிலையிலிருந்து கிடைக்குது. ராஜான்னா அரசர். அரசர்னா எல்லாத்தையுமே ஆட்சி செய்யக்கூடியவர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆர்டர் குடுக்குறவர் மட்டும் கிடையாது. ஆட்சி செய்யக்கூடியவர். அப்புட்ன்னா, யார் யாருக்கு எங்கெங்க என்னென்ன தேவைப்படுகிறது? எந்தெந்த சிச்சுவேஷன் எப்படி எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும்? இப்படின்றது தெளிவா தெரிஞ்சவர்கள் தான் ராஜா. அதே நேரத்தில ஆர்டர் குடுக்குறவரும் சரிதான். சரிங்களா? அப்ப கும்பராசி நேயர்கள் நீங்க எப்படி இருக்கணும் அப்புட்ன்னா, உங்களுக்கு முதல்ல என்ன தேவைப்படுகிறது? உங்க குடும்பத்தில இருக்கிறவங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது? நீங்க வொர்க் பண்ணிட்டு ஆஃபீஸ்ல இருக்கீங்க அப்புட்ன்னா, ஆஃபீஸ்ல உங்க மூலியமா நீங்க என்ன செய்யணும்? அவங்க எதிர்பார்க்குறாங்க. நீங்க பிசினஸ் பண்றதாக இருந்தா உங்க கஸ்டமர்ஸ் உங்க மூலியமா அவங்களுக்கு என்ன தேவைப்படுகிறதுன்னு தெளிவாக தெரிந்து, அவங்களுக்கு என்ன தேவையோ, அத நீங்க குடுக்கும்போது, உங்களுடைய பொருளாதாரம் தானாக உங்களுக்கு வந்து சேரும். நம்ம நெனச்சிட்டு இருப்போம். எனக்கு இவ்வளோ தான் தெரியும். நான் இத தான் செய்ய போறேன்னு நீங்க நெனச்சிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? இத நிறுத்திடுங்க. ஒரு சின்ன கதை மட்டும் சொல்றேங்க. ஒரு ஃபாரின்ல நடக்கிற கதை. சரிங்களா? ஒருத்தர் என்ன பண்றாரு, வீட்லருந்து காலையில கிளம்புறாரு. அந்த மீன் பிடிக்கிறதுக்காக கிளம்புறாரு. தூண்டில் எடுத்துக்கிறாரு. தூண்டில் எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் தேவையான ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துக்கிறாரு.
சிப்ஸு, பிஸ்கெட்டு, பன், பிரெட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள எடுத்துக்கிறாரு. எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிட்டு நேரா அப்படியே ஆத்தங்கரை ஓரமா போய் உட்கார்றாரு. போய் உட்காந்து அப்படியே தூண்டில் போட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. இவருக்கு கொஞ்சம் லைட்டா பசிக்குது. சிப்ஸ் எடுத்து குடிக்கிறாரு, கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து சாப்பிட்றாரு, எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்காரு. மீன் எதுவும் மாட்டல. வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட காலையில ஒரு 10 மணிக்கு போனவரு பார்த்தா, ஒரு 12, 12:30 ஆகுது. இன்னும் மீன் எதுவும் மாட்டல. பசிக்குது. லஞ்சும் கொஞ்சம் பிஸ்கெட்ஸ்லாம் எடுத்து சாப்பிட்றாரு. பிரெட் அவங்களுடைய ஃபுட் என்னவோ அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. மீன் எதுவும் மாட்டல. இன்னொரு பையன் ஒருத்தர் சின்ன பையன் என்ன பண்ணாரு, அவரு தூண்டில் எடுத்துக்கிறாரு. கையில ஒரு பேக் எடுத்துக்கிட்டு ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே வராரு. ரரரரரன்னு பாட்டு பாடிக்கிட்டே வராரு. பாட்டு பாடிக்கிட்டே அந்த பக்கம் போய் உட்கார்றாரு. உட்காந்து என்ன பண்ணாரு, தூண்டில போடுறாரு. தூண்டில போட்டு 5வது நிமிஷம் ஒரு மீன் மாட்டுது. அப்படி எடுக்கிறாரு. எடுத்து அந்த தூண்டில அந்த மீன எடுத்து புடிச்சு வச்சிர்றாரு. திரும்ப அப்படி ஒரு ஏதோ பண்றாரு. பண்ணிட்டு திரும்ப அப்படி தூண்டில போடுறாரு. திரும்ப அடுத்த 5வது நிமிஷம் மீன் மாட்டுது. இவருக்கு அந்த நேரத்தில மீனே மாட்டல. இவரு கேட்குறாரு, "என்னப்பா நீனு? நான் காலையில 10 மணிலேருந்து உட்காந்துருக்கிறேன். எனக்கு இன்னும் ஒரு மீன் கூட மாட்டல. நீ வந்து உட்கார்ற. டப்பு டப்புன்னு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவ மீன் எடுத்துட்ட. ஏதோ 1 மணி நேரத்தில ஒரு 7, 8 மீன் புடிச்சிட்டியே நீனு. நீ என்ன பண்ற?" அப்படின்னோனே, இந்த பையன் என்ன பண்றாரு சொல்றாரு. கிண்டலா என்ன சொன்னா, "பாட்டு பாடிக்கிட்டே இருக்கேன். நீங்களும் பாடுங்க மீன் மாட்டும்." அப்படின்னா அவருக்கு கோவம் வந்துது. "என்ன பாட்டு பாடுனா எப்படிப்பா மீன் மாட்டும்ன்னு?" கேட்குறாரு. சரி இந்த பையன் கேட்குறாரு அவர்ட்ட. "சரி நீங்க தூண்டில் எடுத்துட்டு வந்தீங்க. தூண்டில் கூட சேர்ந்து என்னென்னலாம் கொண்டு வந்தீங்க?" அவர் சொல்றாரு, "தூண்டில் கொண்டு வந்தேன். எனக்கு பசிக்குன்றதுக்காக நான் ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தேன். பிரெட்டு, இந்த பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்தேன். ப்ளஸ் தண்ணி தாகம் எடுக்குது, தண்ணி குடிக்க தண்ணி எடுத்துட்டு வந்தேன். கூல் ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் கொண்டு வந்தேன்." அப்படின்னோனே, இந்த பையன் கேட்குறாரு, "என் பேக்ல பாருங்க அதெல்லாம் எதுவுமே இல்ல." ஏன்னு கேட்டா, 1 மீன புடிச்சு கொண்டு போறதுக்கு பேக் ஸ்பேஸ்ல இருக்கணும். சரிங்களா? அந்த பேக் ஸ்பேஸோட இருக்கணும். 1 மீன புடிச்சு அந்த பேக்ல போட்டு தான் கொண்டு போகணும். அதனால பேக்ல எதுவுமே இல்ல. 2வது சின்ன பாக்ஸ் ஒண்ணு இருக்கு. அதுல மீனுக்கு தேவையான உணவு இருக்குது. இவரு என்ன கொண்டு வந்திருக்காரு, மீன் பிடிக்கிறதுக்கு இவரு தேவையான உணவு கொண்டு வந்திருக்காரு. இந்த பையன் என்ன பண்ணியிருக்காரு, மீனுக்கு தேவையான உணவு கொண்டு வந்திருக்காரு. மீன் மாட்டுது. இதுலேருந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? நமக்கு ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்றால், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை குடுத்தால், நமக்கு தேவையானது நமக்கு நடக்கும். இதத்தான் இந்த ராஜா பண்ணுவாங்க. ராஜானாலே மக்களுக்கு என்ன தேவையோ அதை குடுக்கும்போது, ராஜாவுக்கு என்ன தேவையோ அது கிடைக்க ஆரம்பிச்சுரும். புரியுதுங்களா? கும்பராசி நேயர்களே, நீங்க இந்த வருஷம் 2026 உங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கணும்? உங்களுக்கு என்ன தேவையோ அத மட்டும் தேடாதீங்க. மத்தவங்களுக்கு என்ன தேவையோ அத குடுக்க ஆரம்பிங்க. அது நிறைவாக குடுக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு தேவையானது நிறைவடைய ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? ஆக மொத்தத்தில இது உறவுகளாக இருக்கட்டும், உங்க வீட்டு ஃபேமிலில என்ன பிரச்சனை அங்க தலைவலியா இருக்குது. அப்படி இருந்தாலும் பரவால்ல. அவங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது? உங்க பசங்க, உங்க ஹஸ்பண்ட், உங்க ஒய்ஃப், வீட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது என்று பாருங்கள். அவங்களோட தேவைகள நீங்க நிறைவேத்த ஆரம்பிங்க. உங்களோட தேவை தானா நிறைவேற ஆரம்பிக்கும். இது பெரிய ரகசியம். கும்பராசி நேயர்களுக்கு இந்த பிரபஞ்சம் இன்னைக்கு இந்த டாரட் கார்டு மூலியமா உங்களுக்கு அந்த ரகசியத்த சொல்லிக் குடுக்குறாங்க. சரி மத்த ராசி நேயர்கள் பார்க்குறீங்களா? மத்தவங்களும் அது மாரி பயன்படுத்திக் கொள்ளலாம். முக்கியமா 2026 கும்பராசி நேயர்கள் மற்றவர்கள தேவை நிறைவேற்ற ஆரம்பியுங்கள். உங்கள் தேவை தானாக நிறைவேற ஆரம்பிக்கும். அதுவும் எந்த நிலையிலிருந்து உங்களுக்கு நிறைவேற ஆரம்பிக்கும். நீங்க ராஜ நிலையில இருப்பீங்க. ஆர்டர் குடுக்க நிலையிலும் இருப்பீங்க. அப்ப நீங்க சொல்றத கேட்கக்கூடிய மக்களாக மற்றவர்கள் இருப்பார்கள். மக்கள் மட்டும் இல்லங்க, சூழ்நிலை அந்த மாரி மாற ஆரம்பிக்கும். அதனால கும்பராசி நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்ல வர்றது இததாங்க சொல்ல வராங்க. மத்தவங்களுடைய தேவைய புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாரி நீங்க நடந்துக்கோங்க. உங்கள் தேவை தானாக நிறைவேறும். நீங்க உங்கள் தேவைக்காக நீங்க ஸ்பெஷலா எதுவும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. இப்போ உங்களுக்கு பணம் வேணும்னா, எனக்கு பணம் வேணும் என்ன பண்ண? எனக்கு பணம் வேணும் என்ன பண்ணலான்றத விட, அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழி உங்களுக்கு பிறக்கும். என்ன செஞ்சா உங்களுக்கு பணம் கிடைக்குமோ, அத செய்வீங்க. பணம் உங்களுக்கு தானாக கிடைச்சிரும். பணம், பொருளாதாரம் மட்டும் இல்லங்க, உறவுகள் உங்களுக்கு வேற என்னலாம் தேவையோ, அவ்வளோ உங்களுக்கு கிடைச்சிரும். 2026ல நீங்க செய்ய வேண்டியது இது மட்டும் தான். மத்தவங்களுக்கு என்ன தேவை நிறைவேத்துங்கள். உங்கள் தேவை தானாக நிறைவேறும். வாழ்க்கைய சூப்பரா சந்தோஷமா அனுபவிக்கலாம். ஜாலியா, ஹேப்பியா இருக்கலாம். மற்றவர்களும் நல்லா இருப்பாங்க. அவங்க மூலியமா நம்மளும் நல்லா இருப்போம். எல்லாருமே சந்தோஷமா, ஜாலியா இருக்கலாம். வாழ்க வளமுடன்.